என்னுடைய அரண்மனை நாட்டிற்கு வச்சேன் நாட்டிற்கு போறேன் என்னுடைய அரண்மனை தங்க வச்சேன் என்னுடைய அப்பா உன்னை கருப்பாயிட்டு கருப்பு போயிடுச்சு இந்த தாலி நான் போட்ட பிச்சை நீ வாங்குறேன் சொன்ன நாயே பொறுத்த நாயே என்ன பார்த்து நாய் ஒரு சித்தி கேட்க இப்ப எனக்கு சித்தி கூட்டி நீ நல்லவன்னு சொல்லிட்டு பார்த்தேன் நானே சரி பாடி போடின்னு கேட்காத பாடி பண்ணாங்க அச்சா கூட உன் மேல கோவம் ஏன்னா சைடு கேப்ல சந்த கேப்ல அப்படியே கை விடுறேன் கை வைப்பான் கருப்பு போயிடுச்சு என்னுடைய அரண்மனை ஆயுள் காய்ச்சி தெரியலையா எங்க அப்பா நான் ஆயுதங்க நீ அது ஓடியாந்து அப்பனை கட்டிக்க நாங்க சொல்லி யார் சொன்னேன் என் கருப்பு போயிடுச்சு என் வாழ்க்கையே போயிடுச்சு பாக்குறவங்க என்ன கேவலமா பேசுவாங்க பாக்குறவங்க என்ன அசிங்கமா பேசுவாங்க ஐயோ நான் என்ன பண்ணுவேன் நான் இது அதனாலதான் என்னுடைய அப்பா கிட்ட சொல்லி பொறும்போக்கு புளியமா அப்போங்க பாருங்கம்மா சித்தி அந்த ஒழுக்கமா இருப்பான் மாணவரை திரும்பி வந்திருப்பான் நீ ஒரு ஆம்பளை சம்பாதிச்சா 1000 ஆம்பளை சம்பாதிப்பான் போடி 48 ஆம்படியா அம்மா குட்டில குதிர வேண்டி போடி ஒரு ஆம்பளை அம்மா நீ என்ன கேட்காத நான் என்னன்றேன் மரியாதை ஒரு வயசுல பெரியவங்க நாங்க ஒரு மரியாதை பேசுவோம் சின்னவங்களா பெரியவங்களா எப்படியா இருந்தாலும் ஏதா இருந்தாலும் ஒரு மரியாதை கருப்பு போயிடுச்சு என் கருப்பு வெளியே வர ஆட்சி பண்ணி முக்காடு போட்டு என் காரி பண்ணேன் ஒரு ஆண்டு 48 இப்பதான் கொயா சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கிறார்கள். இனிமேல் கால் அவுட்டு ஓடுவாங்க. லல்லலா வந்து இருக்கிறது. சம போட்டி. ஒப்பங்கிட்ட போய் சொன்ன உடனே சரியான போட்டி. ஒப்ப அங்கிருந்து ஓடியாருமா. ஒப்ப அங்கிருந்து திப்பு 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 ஓடியாரு. எப்பா எப்பா சூப்பர். எப்படி அருமா நடிக்கிறா. காரியா இருக்குது பாப்பா பேடு போலாம். மாமா சூப்பரா நடிக்கிறான். எங்க அப்பனால வயசாகி போய் முடியுதுன்னு சொல்லிட்டா ஒட்ட பையன் கட்ட பையன் முகத்துல மட்டும் சூப்பர். சரியான போட்டி. அது அடிச்சா உடனே அங்க டொக்காச்சு போறானே யாரு அதோட அதுக்கு இடையில போனா கிரீட்டில் போய்கிட்டு போதா
கொப்பையான கபடி வர போகுது. யார் யார் எங்க பிடிக்கிறாங்கன்னு இது நம்ம சாலி சாப்பிட்டு படம் இப்பதான் முடி சண்டை போட போறாங்க. ஒன்னே ஒண்ணு கேக்குறேன், கொப்பையனை கருப்பாயிட்டா நான் 1000 முறை சொல்றேன். ஆமாடி கொப்பனோட கருப்பாயிச்சா அங்க என்ன நம்பி சொல்ல கொப்பையில டே வாங்க அவளை சொல்றேன் போ ஒப்பா ஒன்னும் கெடுக்கல. ஒப்பாக்கு சரக்கு ஊத்து நானு, படுக்கு போடுற நானு, பக்கத்துல பார்த்து இந்த அம்மா கால தூக்கி போட்ட நானு, கத்துந்து நாங்க 2 பேர். இவன் நான் வந்து அவன் காலை போட்டானே அந்த இடத்துல என்ன நடந்தது ஏது நடந்தது எல்லாம் விசாரிக்கணும். ஒப்பலாம் எனக்கு கருப்பா வைக்கலையா அனாத நாயே பண்ண ஏ அப்பா அத்தால பண்ண ஏ நாதாரு பண்ண ஏ வாங்கி சொல்ல பண்ண நாங்க முன்னாடி உனக்கு பாவம் பண்ணோம், நாங்க முன்னாடி துரோகம் பண்ணோம். ஆத்தா அப்ப யாரும் தெரியாது கரகாட்ட ஆடி மேல பொண்ணு என்னால உனக்கு இந்த வாவு உனக்கு நான் பிச்சு போட்ட வாயிர என்ன வந்து அனாத பண்ண தெரியும். அனாத பண்ண தட்டி போட்ட இறந்து திருப்பி போற கேதி இல்லாத பொண்ணு நீ வந்து என்ன சொல்ற நான் அரண்மனைக்கே மகாராணி அது என்னடி இதுவே உன் வயித்துல பிறந்த பெத்தெடுத்த பெண்ணா அந்த மாதிரி அடி பேசுறது செய்வியா? ஏன் பண்ணா என் பேச்சுதான் கேட்கும். நல்லதான் பண்ண நான் நல்ல கிடையாது. தெரியாது நீ எவ்வளவு நேரம் அழுவுறி அழுவுடி நல்லா இருக்கவே மாட்டேன். நான் நல்லதான் இருக்கிறேன். இந்த அரண்மனை ஆனா இந்த அரண்மனையில உனக்கு பாரு அரண்மனையை வாங்கி நான் என்ன சொல்றேன் நீ என்ன கேட்டாலும் சரி, நீ என்ன அழுதாலும் சரி, என்கிட்ட பண்ணி உன்னை எங்கேயும் வெளியில துரத்த மாட்டேன், உன்னை சிறையில தான் போடுவேன். நான் என்னடி தவறு பண்ணேன்? பேரு போய்தான் இல்ல எப்படியா சாருமதி அவனை கூப்பிடுறியே முடியாது. நீங்க அவரை கூப்பிட்டு நீங்க ஏதோ பிளான் பண்றீங்க பண்றதுக்கு கூப்பிடு அவனை கூப்பிடு முடியாது முடியாது என்ன கொடிய வந்தால் இந்த தீயை சேர செய்கிறான். கண்டுபிடிக்க சென்ற ஒருவரையும் காணவில்லை. அவன் எங்க இருக்கிறான்? இது என்ன கருத்திற்கு முத்தாரம்? இவன் கருத்துக்கு 20 வருஷம் கொள்ளையடிக்க
கோவில் நகை கொள்ளாடி போயிருந்தான் பெண்களை கற்பழி போயிருந்தான் ஒரு வாரம் பிளான் பண்ணி முடிச்சார் சாப்பாடு கிடையாது தூக்கு கிடையாது வெறும் ஆட்சி மட்டும் கசகன்னு ஒண்ணு வச்சாரு முகத்தரை கேட்கிறேன் உன் தந்தை கோட்டை காவலாக நாட்டை காத்தான் அதற்காக ஒரு பதவி கொடுத்து பதவி என்ற என்ன தெரியுமா ஒரு மனிதனுக்கு 7 அதிசயங்கள் இருக்கு 7 அதிசயங்கள் தெரியுமா வறுமையில் மனத்தவனுக்கு உணவும் இதயம் வேண்டும் தோல்விலும் விடாமுயற்சி வேண்டும் ஏழ்மையில் நேர்மை வேண்டும் கோபத்திலும் துணிவு வேண்டும் கோபத்திலும் பொறுமை வேண்டும் செல்வத்திலும் அன்பு வேண்டும் பதவியிலும் பணிவிருக்க வேண்டும் நீ அதற்கெல்லாம் அப்பாற்பட்ட அது உன்னை சொல்லி தரவில்லை தரத்தளவையாகுமா தான் பெற்ற செல்வம் நூலளவையாகுமா நுண்ணறிவு குலத்தளவையாகுமா குணம் முப்பது கோபுரத்தில் கொண்டு வந்து சேர்த்தேனே அது என்னுடைய தவறு எப்போது என் மகள் கழுத்திலே முத்தாரத்தை களவாடினாயோ என் முகத்திலே விதிக்காது இனி முதல் நாட்டை நடமாட விட்டால் கன்னி பெண்கள் தலைகாட்ட என்ன தன்னை தெரியுமா அவரது வாழ கிரைவை இன்று